சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள கோசாலையில் மாட்டுப் பொங்கலையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் உயர்நீதிமன்ற நீதிபதி புஷ்பா சத்யநாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பசுக்களை வழிபட்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சுபாஷ் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். பசுக்களை லட்சுமியின் உருவமாகவும் காளைகளை தர்மத்தின் தேவனாகவும் கருதும் இந்திய நாட்டில் மாட்டுப் பொங்கல் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் பல இடங்களில் மாட்டுப் பொங்கல் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. சென்னை மேற்கு மாம்பலத்தில் கோ சர்வரக்ஷணா சாலையில் 80க்கும் மேற்பட்ட பசுக்கள் இங்கே பராமரிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த கோ சர்வரக்ஷணா சாலை தமிழகத்தில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் கிளைகளாக பாவித்து வருகிறது. இந்த இடங்களில் பொதுமக்கள் இன்று மாட்டுப் பொங்கலை எடுத்து சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. இந்த சிறப்பு பூஜையில் பசுக்களை வழிபட்டு லட்சுமி அஷ்டோத்திரம் சோஸ்திரங்களால் வழங்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் வழிபட்டு அவருக்கு மாடுகளுக்கு தேவையான உணவுகளால் வழங்கப்பட்டது. இந்த பூஜையில் கலந்து கொள்வது மாடுகளுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கு மிகப்பெரிய விசேஷமாக கருதப்படுகிறது. தாங்கள் செய்த பல பாவங்கள் இந்த பூஜை செய்வதன் மூலமாக நீக்கப்படும் என்பது ஐதீகம். அந்த வகையில் ஏராளமான பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் இங்கே கூடி பசுக்களுக்கு பூஜை செய்து மலரால் அர்ச்சித்து பூஜைகள் மேற்கொண்டனர். தொடர்ச்சியாக இந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு ஏராளமான காட்சிகள். இது குறித்து நாம் கேட்போம். சார், இந்த கோ பூஜை செய்வதற்கான நோக்கம் என்ன? கோ பூஜை செய்வதால் என்னென்ன விஷயம்? அதாவது மாட்டுப் பொங்கல் அன்று நமது பசுமாடு 33 கோடி தேவர்கள் அதில் இருக்கின்றார்கள். நாம் செய்த பாவங்கள் எல்லாம் போகும் என்று அதை நாம் பூஜை செய்து வழிபட்டோம் என்றால் லக்ஷ்மி ரூபமாக நமக்கு எல்லா லக்ஷ்மி சந்தானங்களும் நமக்கு கிடைக்க வழிகின்றன. அதை மிக சிறப்பாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த இதெல்லாம் நம்மளால் ரட்சிக்க முடியல. இந்த வெஸ்ட் மாம்பலத்தில் கோ சம்ரக்ஷண சாலைன்னு வச்சு அவங்க எல்லா பசுமாடுகளையும் ரட்சித்து பூஜை செய்வதற்கு எல்லா பக்தர்களையும் இங்கே வரவைத்து இன்று அருமையாக பூஜை நடத்தி இருக்கிறார்கள். மிக அருமையான ஒரு பூஜையில் கலந்து கொண்டதற்கு நாங்கள் மிகவும் சந்தோஷமாக உள்ளோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோ சர்வரக்ஷண சாலையில் 400க்கும் மேற்பட்ட மாடுகள் பார்க்கப்படுகிறது. அதே போன்று காளைகளுக்கும் தனியாகவே சாலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. சார், காளைகளை காக்கப்படுவதற்காகவே இந்த கோ சர்வரக்ஷண சாலையில் ஒரு கிளை இருக்கிறது காஞ்சிபுரம் பக்கத்தில். இது காளைகள் எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நம்ம பசு வதை தடை சட்டத்தில் முக்கியமாக நிறைவேற்றணுன்னா இந்த கோக்கள் அது அந்த கோ பூஜைன்னு சொல்லுவாங்க. இந்த பசுக்கள்கிட்டேருந்து வர்ற பால் மாத்திரம் நமக்கு முக்கியம் இல்லை. பசுட்டேந்து வர்ற அந்த சாணம், மற்றபடி அந்த யூரின், அது எல்லாமே ஆக்சுவலாக உரமாகவும் மற்ற மருந்து பொருளாகவும் இந்த காலத்தில் பயன்பட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அந்த பசுக்கள் எல்லாம் நம்ம காப்பாற்றணும். அப்படிங்கிறது அந்த பசுக்கள் நிறைய உற்பத்தி ஆகணும்னா நமக்கு அந்த இனவிருத்தி பண்ணுறதுக்கு அந்த காளை மிகவும் அவசியமாக தெரிகிறது. விவசாயம் சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தில் வீக்னஸாக இருக்கிற பசுக்கள்னால அவ்வளவு உழவு பண்ண முடியாது. அதுக்கு காளை மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. இப்படியாக காளையும் நம்ம தெய்வ ரூபமாக தான் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இனவிருத்தி பண்ணணும், பசுக்கள் நிறைய உற்பத்தி ஆகணும், மருந்துகள் நிறைய வேணும் அப்படின்னா காளையும் மிகவும் முக்கியமாக நாம் நினச்சிட்டு இருக்கோம்.